உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இயற்கை மதிப்போம், இயற்கை நேசிப்போம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் எம் அழகுச்செல்வி. இப்போது அக்குபஞ்சர் மருத்துவம் எதுக்காக பயன்படுத்தணும், இந்த மருத்துவம் எந்த விஷயங்களை இன்னைக்கு சரி பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு. அக்குபஞ்சர் என்ன தான் பண்ணுது அப்போ உடலில்? இப்போது ஒரு தொந்தரவு ஏற்படுது, இப்போ உங்களுக்கு ஒரு வயிற்று வலியே வருது. இந்த வயிற்று வலி வருது, தலைவலி வருது. சரி, தலைவலி வருது, ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம். வயிற்று வலி வருது, ஒரு மாத்திரை போட்டிருக்கோம். என்னைக்காவது நம்ம இந்த தலைவலி ஏன் வந்துச்சு, இந்த வயிற்று வலி ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத என்னைக்காவது நம்ம கவனிச்சிருப்போமா? கட்டாயம் கவனிச்சிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, நமக்கு தேவை அந்த நிமிஷத்தில் நமக்கு சரியாகணும், அந்த வலிகள் சரியாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்போது தலைவலி வருது அப்படின்னா, நமக்கு தூக்கம் இல்லாத சூழ்நிலை தலைவலிக்கும். வெயிலில் அதிகமாக போயிட்டு வந்தால் சிலருக்கு தலைவலிக்கும், சிலருக்கு அதிகமாக டென்ஷன் ஆனால் தலைவலிக்கும், சிலருக்கு பசி எடுத்தால் தலைவலிக்கும். இந்த மாதிரி எதனால் நமக்கு தலை வலிக்குது அப்படிங்கிறதையே நீங்கள் நம்ம கவனிக்கிறது கிடையாது. வலி வந்தோடனே நம்ம மாத்திரை மருந்து போடுறோம். இப்போ அக்குபஞ்சரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய எந்த விதமான தொந்தரவாக இருந்தாலும் சரி, அந்த தொந்தரவுக்கு மூல காரணம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கவனிக்கிறோம். இப்போ சர்க்கரை நோயாளியே நம்மக்கிட்ட வந்து மருத்துவம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சர்க்கரையை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுவோமா? கட்டாயம் கிடையாது. இப்போ இன்சுலின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கணையத்தில் சுரக்கக்கூடிய அந்த இன்சுலினை நம்ம உடலில் எப்படி இயற்கையாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம உடலில் வந்து செய்கிறோம். இப்போது இந்த அக்குபஞ்சர் ஊசியிடுதல் மூலமாக இப்போது இரைப்பை இருக்குது, இந்த இரைப்பை வந்து செரிமானம் இல்லாமல் ரொம்ப பலவீனமாக இருக்குது. அப்போ இதை எப்படி பலப்படுத்தலாம்? இப்போது இந்த செரிமானத்துக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், நீங்கள் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத தாண்டி இந்த இரைப்பையை நான் எப்படி உங்களுக்கு பலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி அக்குபஞ்சர் மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அப்போது இரைப்பை வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் எப்பொழுதுமே வந்து தொந்தரவு இல்லாமல் இருக்கும் இல்லையா? நம்ம அந்த மாதிரியான ஒரு மருத்துவம் தான் இயற்கையாக நம்ம செய்கிறோம். வேறு எதுவும் மருந்து வந்து உடலில் செலுத்துகிறோமா? கட்டாயம் கிடையாது. இந்த குத்தூசி மூலமாக உடலில் இருக்கக்கூடிய இந்த சக்தி ஓட்ட பாதைகளில் 72,000 நாடிகளில் எங்கே உங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி இயற்கையாக உடம்பை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறோம். இது எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களில் நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த பாயிண்ட்டில் வந்து அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி சரியாகும், இந்த பாயிண்ட்டில் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலி சரியாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது அந்த நிமிஷத்துக்கு உங்களுக்கு சரியாகும். நான் வந்து அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது இதுக்கு நிரந்தரமாக வலி இல்லாமல் இருக்கணும் இல்லையா? ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பிரச்சனை சரியாகி நிரந்தரமாக வந்து சரியாகணும். இல்லை, நான் இன்னைக்கு தலைவலி வந்துச்சு, நான் இதை வந்து ப்ரெஷர் கொடுத்தேன், அப்புறம் சரியாயிடுச்சு, திரும்ப 2 நாளுக்கு அப்புறமா வந்தது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதனால் மூலம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு, இந்த உடல் என்ன நிலையில் இருக்குங்கிறது தெரிஞ்சு, எங்களை மாதிரி இயற்கை மருத்துவர்களை நாடி உங்களுடைய உடல் என்ன மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயன்படுத்திக்கும் போது நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் வாழ முடியும். அது வந்து உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள்லேருந்து பழங்கள்லேருந்து இன்றைக்கி யாரும் எதுவும் எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. இன்றைக்கி பழங்கள் சாப்பிடணும்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு வசதி இல்லை, அப்படி கிடையாது. இன்றைக்கி எவ்வளவோ எளிமையான பழங்கள் கிடைக்கிது. இன்றைக்கி நெல்லிக்காய் சாப்பிட்லாம், இன்றைய கோடை காலங்களில் எலுமிச்சை சாறு எடுத்துக்கலாம், இன்றைக்கி பதிநீர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ரொம்ப நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்க முடியாத உணவுங்கிறது எதுவுமே இல்லை. இப்போ நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா இந்த காலங்களில் தயிரோடு போட்டு நீங்கள் சாப்பிடும்போது உடலில் தேவையான எனர்ஜி கிடைக்குது. உங்களுக்கு வியர்வை வெளியேறினா கூட உங்களுக்கு சோர்வே இருக்காது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி மோர் எடுத்துக்கிறது, நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, சப்போட்டா பழம், அன்ற காலங்களில் சூடு உள்ள பழங்கள் அன்னாச்சி, பப்பாளி, இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து தவிர்த்துட்டு குளிர்ச்சியான பழங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த உடம்பை இந்த கோடை காலங்களில் நீங்கள் அருமையாக பாதுகாத்துக்க முடியும். இப்போ மோர் சாதம் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு அருமையான ஒரு அருமருந்து. இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கும் போது எந்த மாதிரியான பருவ காலங்கள் மாற்றங்கள், மழை பெய்யும், வெயில் இருக்கும், இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட உங்களை வந்து சமநிலையிலேயே இந்த உடலை வந்து அமைப்பில் வச்சுருக்கும். அதனால் நீங்கள் மோர் சாதம் சாப்பிட்றது, பழைய சாதம் சாப்பிட்றது,
எடுத்துக்கிறது, கம்பம் கூழ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கட்டாயம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு உணவில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏதோ நம்ம சாப்பிட்டோம், ஏதோ வாழ்கிறதுக்காக சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எவ்வளோ பண தேவைகள் இருந்தாலும் உடல் ரொம்ப முக்கியம். பணம் எவ்வளவு இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியாது. அதனால் கட்டாயம் நீங்கள் உடலை கவனிங்க. மருத்துவம் சார்ந்த தொந்தரவுகளுக்கு நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தை உங்களுக்கு நாடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம மதுரையில் டிவிஎஸ் நகர் மெயின் ரோட்டில் நம்ம வச்சுருக்குறோம். நம்மளுடைய நம்பரையும் இங்கே இதில் பதிவு பண்ணிடுறோம். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.